1. உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். பாவம் செய்தால் அதன் விளைவுகள் அல்லது தண்டனை நம்மை பின்தொடர்ந்து வரும் என்பது உறுதி. அதை தவிர்க்க முடியாது. 2. எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம். மனித வாழ்வு மிகவும் நிலையற்றது. நாம் மரிப்பது உறுதி. பூமியில் உள்ள நமது வலிமையும் செல்வமும் ஆயுளும் நிரந்தரமில்லை. எல்லாம் மாயையே. 3. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். தேவன் ஒரு முறை வாக்கு கொடுத்தால் அவர் அதிலிருந்து மாறமாட்டார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பது நிச்சயம். 4. தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது நிச்சயம். நாம் தேவனிடம் பரிசுத்த ஆவியை கேட்டால் அவர் நிச்சயம் நமக்கு கொடுப்பார். இது பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கும் தகப்பனின் அன்பை போன்றது. 5. நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். இயேசுவின் மூலம் நாம் ஏற்கனவே நீதிமான்களாக்கப்பட்டு விட்டோம். எனவே வரவிருக்கும் தேவ கோபாக்கினையிலிருந்து, அதாவது தீர்ப்பிலிருந்து நாம் காப்பாற்றப்படுவது அதிக உறுதியானது. 6. நாம் மரிப்பது நிச்சயம். நாம் அனைவரும் மரிப்பது என்பது தவிர்க்க முடியாத ஒரு நிச்சயமான உண்மை. இது எந்த மனிதனுக்கும் மாறாத விதி. 7. விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு சேர கடவோம். தேவனை நாம் அணுகும்போது ஜெபம், ஆராதனை, நம்முடைய விசுவாசம் எந்த சந்தேகமும் இல்லாமல் முழுமையான உறுதியுடன் இருக்க வேண்டும்.